புட் சைடு கிடைச்சா மட்டும் பார்க்கலாம். கால் சைடு போகிற மூடு இல்லை, போச்சுன்னா கூட விட்டுடலாம், ட்ரேட் எடுக்காதீங்க. அது ஒரு ஸ்கால்பிங் தாங்க இது கால் சைடு. பட் புட் சைடு பெரிய ட்ரேட் இல்லை, ஏன்னா இந்த ரேஞ்சை புட் சைடு வந்து இது நல்லா டீப்பாக கீழே வந்த பிறகு தான் இது மேலே சப்போர்ட் எடுத்து இப்படி போகணும். இன்னும் கொஞ்சம் கீழே வர வேண்டிய வேலை இருக்குது, அது வரைக்கும் கால் சைடு போகும். இப்போதைக்கு கால் சைடு சின்ன ஸ்கால்பிங் தான். புட் சைடு நல்லா டீப்பாக கீழே வந்த பிறகு தான் புட் சைடு ஸ்டார்ட் ஆகும். இதுதான் சினாரியோ. கால் சைடு ஒரு ஸ்கால்பிங் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் இருக்குது. பட் இது இப்படியே போச்சுன்னா போகாது மேலே. நல்லா ஒரு வாட்டி இந்த டீப்பில் இருக்கிற ஸ்டாப் லாஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போனால் தான் நல்லா போகும். ஸோ இங்கே ஸ்டாப் வாட்டி எடுக்கட்டும், அப்போது புட் சைடு போகிறதுல நல்லா அர்த்தம். ஏன்னா இவ்வளோ ஸ்டாப் லாஸ் வச்சுன்னு மேலே போகாது அது. அது வரைக்கும் கால் சைடு என்டர் பண்ணுறவங்க எடுக்கலாம், ஸ்கால்பிங் மட்டும்தான். இந்த புட் சைடு ஸ்டாப் லாஸ் எடுக்கிற வரைக்கும் கால் சைடு ட்ரேட் பண்ணலாம். எஸ், பியூட்டிஃபுல். அது வரைக்கும் கால் சைடு பாருங்கள். 16 பாயிண்ட்டு ஸ்டாப் லாஸ் எடுக்கிற வரைக்கும் 16. புட் சைடு ஸ்டாப் லாஸ் எடுக்கிற வரைக்கும் கால் சைடு ட்ரேடு. பதினெட்டு. 20. இன்னும் கொஞ்ச நேரம் பொறுத்து புட் சைடு ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இது வெறும் ஸ்கால்பிங் தான். 20 பாயிண்ட்டு 20 பாயிண்ட் வந்துச்சு. இதில் ஒரு 5-10 எடுத்தால் போதும். ஏன்னா புட் சைடுக்கு தான் நம்ம வெயிட் பண்ணுக்கிறோம். ஸோ புட் சைடு இந்த ஸ்டாப் லாஸ் எடுக்க போகும்போது நம்ம கால் சைடு ஒரு ட்ரேட் முடிச்சோம் 20 பாயிண்ட். அதில் ஒரு 5 பாயிண்ட் யாருன்னா பிடிக்க முடிஞ்சிச்சுன்னா பரவாயில்ல. இன்னும் முடியல, அது கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். இப்போ இது புட் சைடு ஒரு க்ரீன் ஆகும், பட் அதில் என்ட்ரு ஆக வேணாம். இன்னும் கொஞ்சம் இருக்குது, ஸ்டாப் லாஸ் எடுக்கட்டும், போய் தெளிவாக எடுக்கட்டும். இன்னொரு க்ரீன் இன்னும் கொஞ்சம் மேலே போட்டோம். க்ரீன் இன்னும் கொஞ்சம் மேலே போன பிறகு தான் புட் சைடு என்ட்ரி. இன்னும் ஒரு வாட்டி இருக்குது, எடுக்க முடியாதுங்க திருப்பி கால் சைடு என்ட்ரி பண்ணலாம். ட்ரையல் ஆகுது, அது கால் சைடு ட்ரையல் ஆகுது. 23 ட்ரையல் பண்ணுறவங்க பண்ணிக்கலாம். பட் இந்த இடம் ரிஸ்க்கு, கொஞ்சம் தான் பாயிண்ட் இருக்குது. இது புட் சைடு ஸ்டாப் லாஸ் எடுத்துச்சுன்னா புட் சைடு ஸ்டார்ட் ஆகிடும். அது வரைக்கும் கால் சைடு இருக்கலாம். 24, 25, 26 பாயிண்ட்ஸ் வந்துக்குது. இப்போ இந்த ஸ்டாப் லாஸ் எடுத்தாச்சு. இப்போ எந்த பக்கமும் ட்ரேட் வேணாம், புட் சைடுக்கு வெயிட் பண்ணுங்க. நம்ம ஸ்டாப் லாஸ் க்ளீனாக எடுத்தாச்சு. இப்போ இது உடையிட்டோம், அவ்வளோ சீக்கிரம் இது உடையாது. ரெட் கேண்டில் வரும், கொஞ்சம் உஷாராக இருங்க, வெயிட் பண்ணலாம். அவ்வளோ சீக்கிரம் இது உடையாது. சரி, இது ரிஸ்க் இருக்குது புட் சைடு, பட் இந்த லெவலுக்கு இது போகணும். இது இங்கே வந்து ரிஜெக்ட் ஆகும். புட் சைடு ஒரு என்ட்ரி கொடுங்க. ரிஸ்க் இருக்கு, ரிஸ்க் இருக்கிறவங்க மட்டும் தான் எடுக்கணும். சின்ன ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு எடுங்க. இது அப்படியே கண்டினியூ ஆயிடுச்சுன்னா சூப்பராக இருக்கும். இங்கே இந்த இடத்துல ஒரு சின்ன ரிஜெக்ஷன் மேலே 250ல், 254ல் ஒரு சின்ன ரிஜெக்ஷன் இருக்குது. இந்த பிரேக் ஆயிடுச்சுன்னா மேலே போயிடும். க்ரீன் ஆகிடும். இது புட் சைடு க்ரீன் ஆகிடும். கொஞ்சம் சைடு வைஸ் புட் சைடு. கொஞ்சம் கொஞ்சமாக தான் மேலே போகுது. இந்த கீழே க்ரீன் லைன் இருக்கு பாருங்க, அதை உடச்சிடுங்க. இருக்கக்கூடாது. இப்போ திருப்பி அங்கேருந்து சப்போர்ட் எடுக்கட்டும், இல்லைன்னா வேணாம், வெளியே வந்துருங்க. திருப்பி அங்கேருந்தே மேலே போனோம் க்ரீன் லைனை. ஏன்னா அது சின்ன ரேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ அங்கேருந்தே மேலே போச்சுன்னா சஸ்டெயின் ஆகுங்க. சரி, ரொம்ப கேவலமாக இருக்குது இன்றைக்கி ட்ரேடு. இதில் ஒன்றுமே இல்லை பாயிண்ட்டு. பாரு, 5 பாயிண்ட் 6 பாயிண்ட்டுக்கெல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம்.
சரி, யாருன்னா எடுக்காதவங்க இன்னைக்கு பெருசாக போட்டு எடுக்கணும்னு நினைக்காதீங்க. ஏன்னா இன்னைக்கு சென்செக்ஸ் இருந்தால் கூட அட்லீஸ்ட் நம்ம பிளான் பண்ணலாம். சென்செக்ஸ் ப்ரீமியமும் சரியில்லைன்னு நினைக்கிறேன், ரொம்ப ஜாஸ்தி இருக்குன்னு நினைக்கிறேன் ப்ரீமியம். புட் சைடு சப்போர்ட்டில் தான் இருக்குது. சரி, அந்த ரெட் லைனை உடையிட்டோம். அங்கே ஒரு சின்ன ரிஜெக்ஷன் இருக்குது. 800 ரூபா போகுது. 900 ரூபா புட் சைடு. 18,000 ரூபா ஒரு லாட். புட் சைடு சப்போர்ட்டில் தான் போயிட்டுருக்கு. பட் ப்ராப்பர் சப்போர்ட் இல்லை. அக்ரஷனாக போகாது, சின்ன சின்ன ஆகும். ஏன்னா இப்போ திருப்பி இது கொஞ்சம் புட் சைடு இருக்கலாம். இது கொஞ்சம் நேரம் இங்கே சைடு வைஸ் ஆகி இப்போ திருப்பி இன்னொரு க்ரீன் கேண்டில் காட்டும். பயப்படாதீங்க, ஒரு க்ரீன் கேண்டில் வரும் இங்கே. பயப்படாதீங்க, புட் சைடு ரீட்டைன் பண்ணுங்க. இது ஒரு க்ரீனாக மாறும். இப்போ பயப்பட வேணாம், இது திருப்பி க்ரீனாக மாறிடும். புட் சைடு புட் சைடு திரும்பி க்ரீனாக மாறும். இது கொஞ்ச நேரம் தான் இந்த க்ரீனு, திருப்பி ரெட் ஆகிடும் கால் சைடு. சரி, மார்க்கெட் ரொம்ப கிளவராகுது. இவ்வளோ இடத்துல நுணுக்கி பாயிண்ட் எடுக்கணும்னா கொஞ்சம் கஷ்டம்தான். ஒரு ப்ராப்பராக ட்ரேட் போட்டு அமைதியாக விட்டுடுங்க. இது புட் சைடு கண்டினியூ ஆகுது. கொஞ்சம் ஸ்டாப் லாஸ் அந்த க்ரீன் லைனுக்கு டீப்பாக வச்சுட்டு, பட் இன்னும் வரல புட் சைடு, அக்ரஷனாக வரல, அதை மைண்டில் வச்சுக்கோங்க. அந்த ரெட் லைனுக்கு மேலே சப்போர்ட் எடுக்கணும், பிரேக் பண்ணிவிட்டு ரெசிஸ்டண்ட்டை. அப்போ வில் லுக் இன்டு அ ட்ரேட். அந்த ரெட் லைனை உடையணும். அது இப்போ உடையறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஏன்னா இன்னொரு கால் சைடு க்ரீன் வரும். இப்போ கால் சைடு இன்னும் நல்லா சப்போர்ட்டில் தான் இருக்குது, உடையிற மூடு இல்லை. எஸ், இப்போ தான் உடைக்குது. கால் சைடு இன்னொரு வாட்டி க்ரீன் வரும். அந்த ரெட் லைன் உடையில புட் சைடு. சரி, இந்த இடத்துல நீங்கள் என்ன டிசைட் பண்ணணுன்னு உங்கள் லாட்டுக்கு ஏற்ற மாதிரி பிளான் பண்ணுங்க. ஏன்னா சும்மா உள்ளே போயிட்டு வராதிங்க. ஒரு லாட் 2 லாட் போடுறவங்க போயிட்டு வெளியே வந்தீங்கன்னா ப்ரோக்கரேஜ் தான் போயிட்டு இருக்கும். எதுனா ஒரு இடத்துல போட்டுட்டு, ஒரு லாட்டே உங்களுக்கு எவ்வளோ வருது? 240. ₹15,000 வருது ஒரு லாட்டு. சரி, கால் சைட் போவேணா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சரி, இது டெம்பரவரி மூமெண்ட் தான். இது கால் சைடு திருப்பி புட் சைடு கண்டினியூ ஆகும். எவ்வளோ பேருக்கு நான் சொல்கிறது புரியுது? இந்த இடம் எவ்வளோ பேருக்கு புரியுது நான் சொல்கிறது என்ன நடக்குதுன்னு? லெவல் அங்கே ஃபுல்லாக ஸ்குவீஸ் அவுட் ஆகிட்டு இருக்குது. கீழவும் டைட் ஆகுது, மேலேயும் ரேஞ்ச் இல்லை. ஸோ அந்த ரேஞ்சில் யாருன்னா ஒருத்தர் விட்டு கொடுக்கணும். பட் மேக்ஸிமம் வந்து புட் சைடு விட்டு கொடுத்துட்றாங்க. கால் சைடில் 30% இருக்குது, ஒரு 35% கால் சைடு, 65% புட் சைடு இருக்குது. அது எப்போ 80 மாறுதோ புட் சைடு பிளாஸ்ட் ஆகிடும். இப்போ அந்த இடத்துல நெகோசியேஷன் நடந்துனுக்குது, காலா புட்டான்னு. கால் இன்னும் க்ரீன் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது, இன்னொரு க்ரீன் வரும் கொஞ்சம் நேரத்துக்கு. பட் அந்த நெகோசியேஷன்லேயே தான் இருக்கிறாங்க கால் புட்னு. ஸோ கால் இஸ் ஸ்டில் அண்டர் சப்போர்ட். 20 to 25% சப்போர்ட்டில் தான் இருக்குது. அது க்ரீனாக மாறும். அது அடுத்தது இன்னும் கால் விட்டு கொடுக்கல, அது க்ரீனாக மாறும். மார்க்கெட் என்னன்னா டிசைட் பண்ணிட்டோம். இன்னும் கொஞ்ச நேரம் 75% புட் சைடு வந்துடுச்சு. இப்போ புட் சைடு அடுத்த கேண்டில் க்ரீனாக மாறும். 75-25 இருக்குது. புட் சைடு இருக்கலாம் உள்ள. இப்போ பிரேக் ஆக வாய்ப்பு இருக்குது. இன்னொரு 2% அந்த ரெட் லைனை உடையும். இப்போ எஸ், பியூட்டிஃபுல். இப்போ உடச்சிடும், வால்யூம் வந்துடுச்சு. இந்த வாட்டி ஒரு சைடு மிஸ் பண்ணுற போறீங்க, பிளாஸ்ட் இருக்குது. என்ட்ரு ஆகாதவங்க கூட அந்த ப்ரீவியஸ் கேண்டில் பாட்டம் போட்டு என்ட்ரு பண்ணிக்கலாம். ஒரு பிளாஸ்ட் புட் சைடு ஒரு வாய்ப்பு இருக்கு, விட்டுற போறீங்க. புட் சைடு ரெட் லைனை உடச்சிடும் இந்த வாட்டி. ஒரு 263 போய் டிசைட் பண்ணுங்க. 3 டிசைட் பண்ணுங்க.
இங்கே போய் டிசைட் பண்ணுங்க என்ன பண்ணலான்னு. 263ல் டிசிஷன். எவ்வளோ நுணுக்கமான ட்ரேட் இது. அப்படியே ஸ்குவீஸ் அவுட் பண்ணு வரும் ட்ரேடை. 263க்கு மேலே சப்போர்ட் எடுத்துச்சுன்னா ஒரு 4-5 பாயிண்ட் இருக்குது மேலே. ரொம்ப பெருசாலாம் போகும்னு நினைக்காதீங்க. அது மேலே ஒரு 5 பாயிண்ட் இருக்குது, திருப்பி ரெட்டாக மாறும் அது அங்கே போயிட்டு. 263க்கு மேலே ஒரு சின்ன ரிஜெக்ஷன் தான், சைட் வைஸ் தான் அது கொஞ்ச நேரத்துக்கு. அந்த இடத்துல வால்யூம் வந்துச்சுன்னா கண்டினியூ ஆகணும். ஒரு சின்ன ரெட் கேண்டல் வரவங்க உஷாராக இருக்கும். 22 பாயிண்ட்டுக்கு ட்ரேட் நம்பர் 2. அந்த இடத்துல நெகோசியேஷன் இது பிரேக் ஆயிடுச்சுன்னா இன்னொரு 10 பாயிண்ட் இருக்கு மேலே. ஒரு சின்ன ரிஜெக்ஷன் இந்த இடம். எஸ், நம்ம நினச்ச மாதிரியே தான் இருக்குது, பிரேக் அவுட் ஆகுது. அதையும் சேர்த்து எடுத்துங்க. ரொம்ப தூரம்லாம் போகாதீங்க, கொஞ்சம் தூரம். இன்னொரு 25 பாயிண்ட் வரும்போது வில் எக்ஸிட் அண்ட் ட்ரேக் அகெயின். வால்யூம் வரல இன்னும் பர்ஃபா. இந்த இடத்துல ரிஜெக்ஷன் ஆகும், அப்படியே பொசிஷனை விட்டுடலாம். 27. எஸ், போதும்னு நினைக்கிறேன். போதும், விட்டுருங்க, வெளியே வந்துடுங்க. இப்போ ஒரு ரெட் கேண்டல் வருது. இந்த இடத்துல ஒரு ரெட் கேண்டல் வந்த வரைக்கும் எடுத்துன்னு விட்டுருங்க. ரிட்ரேஸ் ஆகி தான் மேலே போவோம். 29 பாயிண்ட் 29 பாயிண்ட் ஸ்குவீஸ் அவுட் பண்ணிட்டோம். இப்போ ஒரு ரெட் கேண்டல் வரணும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஒரு ரெட் கேண்டல் வரும் அந்த இடத்துல, உஷாரா இருங்க. 29 பாயிண்ட் எனஃப். பட் இருக்கு கால் சைடு, ரிட்ரேஸ் ஆகி மேலே போவோம். கொஞ்ச நேரம் அந்த புட் சைடு இன்னும் கொஞ்சம் நேரம் டைம் எடுக்கும். திருப்பி பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னா கண்டினியூ ஆகுது. பிரேக் அவுட் இல்லை, அங்கே ரிஜெக்ஷன் தான். 29 பாயிண்ட்ஸ் ட்ரேட் நம்பர் 2. அதில் நீங்கள் ஒரு 10 பாயிண்ட் டார்கெட் இருக்குது. 284 டார்கெட். அது கொஞ்சம் ஸ்பீடாக போகும். இப்போ போயிடும். அது மேலே 40 பாயிண்ட்டுக்கான டார்கெட்டாக மாறிடுச்சு. அது 40 பாயிண்ட்டுக்கான டார்கெட். $41 பாயிண்ட். புட் சைடு 41 பாயிண்ட். இது ஸ்குவீஸ் அவுட் தான். இந்த இடத்துல இன்னும் கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி தான் மேலே போவோம். அது புரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் ரேஞ்சு பில்டப் ஆகினே இருக்குது. கொஞ்சம் சைட் வைஸ் ஆகிட்டா இது பிளாஸ்ட் ஆகும். ஏன்னா அது லாஸ்ட்டு அது வரைக்கும் இருக்குது. அது 40 பாயிண்ட்ஸு. கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னா 1-2 பாயிண்ட் குறைச்சின்னு வெளியே வந்துடலாம். பட் புட் சைடு இருக்குது, 40 தொட்டுடும். அது எவ்வளோ கொடுத்துருக்கணும் பாயிண்ட்டு? 40 பாயிண்ட்ஸ் வந்துடும் நம்மளுக்கு. 83 வரைக்கும் கொடுத்துக்கிறேன். நிறைய இருக்குது, குஷன் கொடுத்துக்கிறேன். 90 வரைக்கும் இருக்குது. நான் ஒரு 7 பாயிண்ட் கம்மியாக தான் கொடுத்துக்கிறேன். 83 தொட்டுரும் அது, டோன்ட் வரி. 83ல் ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கோங்க. மேலே போயிட்டு வந்துட போகுது. லேட் ஆகுது. இந்த ரேட் எடுக்கும், சப்போர்ட் எடுத்து அடுத்த கேண்டல் க்ரீனாக மாறும். அடுத்த கேண்டல் க்ரீனாக மாறும். புட் சைடு ரிலாக்ஸ் ஆகலாம். சின்ன சைடு வைஸ். நிஃப்டினாவே இவ்வளோதான். புரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ரொம்ப கஷ்டமான பாயிண்ட் தான் நம்ம இன்னைக்கு எடுக்க வேண்டியதாக இருக்கும். உள்ளே போயிட்டு வெளியே வந்தீங்கன்னா ப்ரோக்கரேஜ் கொடுக்க முடியாது. அதனால தான் நம்ம இங்கேருந்து ட்ரைவ் பண்ண வரோம். அது ஆமாம், இந்த டார்கெட் கொடுத்துட்டோம். 283 டார்கெட் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு அங்கே டிசைட் பண்ணலாம். ஏன்னா இப்போ ஸ்லோவாக இது கால் சைடு க்ரீனாக மாறும். வந்த வரைக்கும் எடுத்துன்னு அந்த டார்கெட் கிட்ட போனோடனே விட்டுடுங்க. இந்த இடத்துல க்ரீனாக மாறும், கொஞ்சம் உஷாரா. இது டார்கெட் கொடுத்துட்டோம். அப்படி போச்சுன்னா மேலே ரிட்டர்ன் ஆகும்போது இறங்கிக்குங்க. ஏன்னா ஒரு 90 வரைக்கும் இருக்குது. நான் கொஞ்சம் 7 பாயிண்ட் கம்மியாக தான் கொடுத்துக்கிறேன். மேலே இன்னொரு 5 பாயிண்ட் இருக்குது. போகிற மாதிரி போச்சுன்னா விட்டுடலாம்.
விட்டுட்டு ரிட்டர்ன் வரும்போது இறங்கி எக்ஸிட் எக்ஸிட் போதும். 43 பாயிண்ட்ஸ் போதும். இதுக்கு மேலே யாரும் இருக்க வேணாம். 43 பாயிண்ட்ஸ் இன்னும் இருக்குது, பட் அது ஆசைப்படல. 290 வரைக்கும் போகுது, பட் நம்மளுக்கு அது வேணாம். புது என்ட்ரி போட வேணாம், ட்ரேடை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வி ஹாவ் மோர் தென் 54 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கோம் பியூட்டிஃபுல்லாக. ஸோ ஹவ் வாஸ் த செஷன்? இன்னைக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டான சினாரியோவில் வி ஸ்குவீஸ்ட் அவுட் ஒன்று ஸ்குவீஸ் அவுட் பண்ணி 50 பாயிண்ட் தள்ளுன்னு வந்துட்டோம். புட் சைடு 22,750 புட். ஸ்ட்ரைக் ப்ரைஸ் பிளேஸ் த ரோல். இதில் ஸ்ட்ரைக் ப்ரைஸில் பாதி வேலை நமக்கு அது பண்ணிடுச்சு, மீதி வேலை தான் நம்ம பண்ணோம். குட் மார்னிங். ஒரு 1 minute டைம் ஃப்ரேம் பிளான் பண்ணிட்டு, ஒரு டைம் ஃப்ரேமில் ஒரு நிஃப்டி அண்ட் சென்செக்ஸில் காலையில் ட்ரேட் ஓப்பன் ஆன இமீடியட்டாக நல்ல ஒரு டைரக்ஷனை கால் சைடை புட் சைடை ப்ரெடிக்ட் பண்ணிட்டு ஒரு 20 பாயிண்ட்டை டெய்லி நம்மளால் எடுக்க முடியும்னா எடுக்க முடியும். இதுக்கு ஒரு ப்ரூஃப் வந்து 190+ வீடியோஸை டெய்லி ட்ரேட் பண்ணிட்டு இருக்கோம் கூகுள் மீட்டில் 9 o'clock to 10 o'clock. இது ப்ரூஃப் பார்க்கலாம். நீங்கள் ஒரு லைவ் மென்டரிங்கில் இது நடந்துட்டுருக்கு. ஸோ யூ கேன் ஜஸ்ட் செக் அவுட். இது ஜாயின் பண்ணணுன்னு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நானும் ட்ரேட் பண்ணோம்னா 75400010050 அந்த கொடுத்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி வாட்ஸ்அப்பில் டீட்டெயில்ஸாக செக் பண்ணிக்கலாம். நிறைய பேர் பார்த்துட்டு அப்படியே போயிடுறீங்க. ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சேனலில். சப்போஸ் உங்களுக்கு இது யூஸ் ஆகல, நான் ஸ்விங் ட்ரேட் பொசிஷன் ட்ரேட் எடுக்க போகிறேன்னா அதுக்கும் வாய்ப்பு இருக்குது. டெஃபினட்டாக வி கேன் டூ இட். லைக் பிடிஎஸ்டியில் என்ன பண்ணலாம், ஒரு எக்ஸ்பைரியில் என்ன பண்ணலாம், அதுக்கான வீடியோஸும் போட்டு வச்சுருக்கோம். தினம் ஒரு வீடியோலையும் நீங்கள் டீட்டெயில் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற ப்ரூஃப் எல்லாமே வந்துட்டுருக்கோம். சென்செக்ஸும் சரி, நிஃப்டியும் சரி, எல்லா ட்ரேடும் நம்மளுக்கு தேவை என்ன, எந்த ட்ரேடில் நிஃப்டிலையும் சென்செக்ஸில் வால்யூமும் ப்ரீமியமும் கரெக்டாக இருக்கும்போது மட்டும் அந்த இண்டெக்ஸ் எடுக்க போகிறோம், டைரெக்ஷனை செக் பண்ணிவிட்டு. ஸோ இது வந்து நம்ம இந்த இண்டெக்ஸில் தான் பண்ணணும் இல்லை, ஒரு ட்ரேடருக்குன்னா ட்ரேட் எடுக்கணும், அவ்வளோதான். நீங்கள் எந்த இண்டெக்ஸ் எடுத்தால் என்ன இருக்குது, ஸ்கில் இஸ் சேம். ஸோ இதை பிளான் பண்ணி ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்களும் இந்த ட்ரேடில் இணையலாம்.